السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களில் அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாத்திலே பெயரளவில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்களை கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் நமக்கு ஓரளவு இரையச்சம் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் நம்மை அனைத்து நேரங்களிலேயும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பின் கீழ் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அச்ச உணர்வு நமக்கு ஓரளவு இருக்கின்ற காரணத்தினால் நாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை முடிந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய பலருடைய நிலை ஆரம்பத்திலே எப்படி இருந்தது? குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையை எடுத்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை, தற்பொழுது பயான் ஆரம்பிக்கிறது. பாங்கு சொல்லுகிற பொழுதே கீழ்ப்பள்ளி நிரம்பி விடுகிறது. பெண்களும் ஆரம்பத்தில் பெண்களுக்கெல்லாம் ஜும்மா அனுமதிக்கப்படாமல் தான் இருந்தது. இன்றைக்குத்தான் மத்த பள்ளிவாசல்கள் ஜும்மாவுக்கு பெண்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மர்கஸ்கள்ல பெண்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிற பொழுது பெண்களுடைய கூட்டமும் எப்போது இமாம் மிம்பரிலே ஏறுகிறாரோ, ஜும்மாவிற்கான பாங்கு சொல்லப்படுகிறதோ அப்போதே பெண்கள் வந்து குழும்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நிலை மாறி இருக்கிறது. ஆனால் நாம் ஆரம்பத்திலே எப்படி இருந்தோம்? இன்றைக்கு சில முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? எப்ப இமாம் வந்து பயான ஃபுல்லா முடிப்பாங்களோ, ஜும்மா தொழுகைக்காக எப்போது இகாமத் சொல்லப்படுதோ அவசரமா ஓடி வரக்கூடியவர்களாக இன்றைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். அப்ப நமக்கு இஸ்லாத்தினுடைய தகவல் சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் இதா நூதியலி ஸலாத்தி பி யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவிற்காக உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் அந்த ஜும்மா பாங்கு சொல்லப்படுகிற நேரத்தில் நீங்க பள்ளி வாசலுக்கு வந்து விடுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதற்காக வந்து விடுங்கள் என்று குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு அதிகமாக எடுத்து சொல்லப்பட்டது. அதே போல நமக்கு ஜும்மாவினுடைய பரிபூர்ண நன்மை எப்போது கிடைக்கும் அது குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் நமக்கு சொல்லப்பட்டது. யார் ஒருவர் இமாம் மிம்பரில் ஏறுகிற பொழுது ஜும்மாவிற்காக பாங்கு சொல்லுகிற பொழுது உள்ள வந்துடுறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஜும்மாவினுடைய பரிபூர்ண நன்மை கிடைக்கும். ஜும்மாவினுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலேயே நன்மையை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாயிலும் நின்று நன்மையை பதிவு செய்யக்கூடியவர்கள் பாங்கு சொல்லப்படுகிற பொழுது தவபு சுஹுஃப, அந்த நன்மையினுடைய ஏட்டை மூடிவிட்டு அங்கே உரையை கேட்பதற்காக அமர்ந்து விடுவார்கள். அப்ப நம்ம நன்மை எதிர்பார்த்து அங்க போறதா இருந்தார் நம்முடைய நன்மை அந்த வானவர்கள் கொண்டு வரக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம ஜும்மாவுக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இருக்கணும் என்று இது போன்ற நபிமொழிகள் எடுத்து சொல்லப்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் பாங்கு சொல்வதற்கு முன்னாடியே இங்கே குழுமி இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயத்தை ஒப்பிட்டு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் என்றால் எதுவென்று தெரியாமல் இருந்த காலத்துல நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லப்பட்ட பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஏராள பட்டியலிடலாம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கு மத்தியிலே வந்திருக்கும் பொழுது, ஆனால்
இன்னும் வர வேண்டிய சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சில விஷயங்கள் அதிகமாக நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்படுகிறது. ஆனால் அந்த விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதில் ரொம்ப கவனக்குறைவாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அது எந்த விஷயம் நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்படும்? இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி நாம் கடைபிடிக்கிறோமோ, நாம் கடைபிடிப்பதை போல அடுத்தவர்களுக்கும் அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தாவா பணியில ஒவ்வொரு ஆட்களும் தங்களை ஈடுபடுத்த வேண்டும். அந்த தாவான இது மாதிரி மைக்கு பிடிச்சு பேசுறது மட்டும் தாவா அல்ல, ஜும்மா மிம்பர்ல ஏறி பயான் பண்ணுவது மட்டும் தாவா அல்ல. அப்படி இல்லாம தனிப்பட்ட முறையில நாம நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய தாவாக்கள் இருக்கிறது, நாம் நம்முடைய நட்பு வட்டங்கள்ல செய்யக்கூடிய தாவாக்கள் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில இந்த இஸ்லாமிய மக்கள் மார்க்கத்திற்கு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம் தனிப்பட்ட முறையில எடுத்து சொல்ல வேண்டிய அந்த மிக முக்கியமான ஒரு பணியும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த தாவா பணியில நாம எவ்வளவு கவனம் எடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தாவா சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாம் கடந்த காலத்துல கேள்விப்பட்டதே இல்லையா? தாவா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நபிமொழிகளை சொன்னார்களோ அது போன்ற சட்டதிட்டங்கள் எல்லாம் நாம கடந்த காலத்துல கேட்காமலா இருந்தோம்? இதை எவ்வளவோ கேட்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதோ அது போன்ற ஒரு மாற்றம் இந்த அழைப்பு பணி விஷயத்தில் நம்மிடத்தில் இன்றைக்கு சரியாக இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாமும் சில நேரங்களில் தீமையில போய் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் தீமையில பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த முஹல்லா பகுதியிலே ஏராளமான மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் இன்றளவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் நம்முடைய தாவா பணியில கூடுதல் கவனம் எடுப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரி நமக்கு அந்த தாவா பணியை சொல்றாங்க? இஸ்லாமிய மார்க்கத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லப்படும். நாம உபரியாக நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியமாக இப்ப யார் ஃபஜ்ர் ஒரு ஆள் தொழுகிறாங்கன்னு வைங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காயத்து, அது கட்டாய கடமை பருவு. அந்த பருவான தொழுகையை நாம் தொழாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி. அல்லாஹ் மறுமையில நம்மை விசாரிப்பான். அப்ப அந்த பருவான தொழுகையை தொழக்கூடிய நாம் அந்த பருளுக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காய் சுன்னத் இருக்குதா இல்லையா? அந்த சுன்னத் தொழுகை என்பது கட்டாய கடமையா? அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை நாம் தொழாமல் விட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிற்போமா? அல்லாஹ்விட குற்றவாளியை நிக்க மாட்டோம். ஆனா எதுக்காக தொழுகிறோம்? அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுன்னத் தொழுகையினுடைய நன்மையை நாம் புரிகிறோம். யார் ஒருவர் அந்த ஃபஜ்ரினுடைய அந்த 2 ரக்காயை சுன்னத் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை விட சிறந்த நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிலே அபரிவிதமான நன்மையை குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அதை பார்த்து அது நமக்கு கடமையாக்கப்படாத காரியமா இருந்தாலும் உபரியான நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும் அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை பார்த்து அதை கடைபிடிக்கிறோம்ல. அந்த மாதிரி தாவா பணி விஷயம் எதையுமே சொல்லாம விட்டுட்டாங்களா? தாவா பணி என்பது இது முஸ்லிம்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் இல்ல, விரும்புறவங்க செஞ்சுக்கிடுங்க. அப்படியே அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வழிகாட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அழைப்பு பணியை ஈமானோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வை நம்புவது இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா? குர்ஆன நம்புற இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா? மலக்குமார்களை மறுமையை நம்பக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அந்த ஈமானோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சம்பந்தப்படுத்துகிறார்கள்? தாவா பணியை சம்பந்தப்படுத்துகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை பார்த்தால், இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரிக்கல? ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பணி, பெண்களுக்கு இது கிடையாது, விதிவிலக்கு கொடுக்கவில்லை. அல்லது ஆலிம்களுக்கு மட்டும்தான் இந்த பணி, ஆலிம் அல்லாத பொதுமக்களுக்கு இது கிடையாது, விதிவிலக்கு கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான தீமையை ஒருவர் கண்டால் அவர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அவருக்கு அதிகாரம் இருந்து அந்த அதிகாரத்தால் அந்த தீமையை தடுத்து நன்மையை அங்கே கொண்டு வர முடியும் என்றால் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே நன்மையை கொண்டு வர வேண்டும். அடுத்து சொல்லுகிறார்கள், இப்படி ஒருவருக்கு தன்னுடைய அதிகாரத்தால் அந்த தீமையை தடுக்க முடியாவிட்டால் அவர் அடுத்தபடியாக செய்ய வேண்டியது இறைவன் அவருக்கு தந்த நாவை பயன்படுத்தி
அந்த நாவின் மூலம் அங்கே நடைபெறக்கூடிய தீமையை தடுக்க வேண்டும். தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், இல்லம் எஸ்ததி, அந்த நாவாலும் எடுத்து சொல்ல முடியாவிட்டால், அதிகாரம் இருந்தால் கண்டிப்பா அதிகாரத்தை தான் பயன்படுத்தணும். அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவன் தீமையை தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் குற்றவாளியாக இருப்பான். அதிகாரம் இல்லாவிட்டால் அடுத்தபடியாக உள்ளது தாவாவை சொல்லிவிட்டு, அந்த தாவாவில நீங்க அந்த தீமை என்ன செய்யுங்க, தாவாவின் மூலம் தீமையை தடுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து மூன்றாவது தான் சொல்லுகிறார்கள், அந்த தாவா செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் தான் சபி கல்பிகி, அந்த தீமையை பார்த்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுல கடைசியில் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு தீமையை ஒரு முஸ்லிம் பார்த்து அதை அதிகாரத்தாலும் தடுக்க முடியாமல், தன்னுடைய நாவாலும் அந்த தீமையை தடுக்க முடியாமல், எனக்கு வேற வழியே இல்லையே என்று அந்த தீமையை பார்த்து எவன் ஒதுங்கி போறானோ, ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, அதுதான் அவனுக்கு ஈமானிலேயே ரொம்ப 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 பலகீனமான ஒரு நிலையாக இருக்கிறது. ஒரு தீமையை தடுக்க முடியாம உள்ளத்துல வெறுத்து போறமே, அதுதான் ஈமானிலே பலகீனமான ஒரு நிலை என்று சொன்னால், அப்ப அந்த தாவா பணியை எதோடு சேர்க்கிறாங்க, ஒருவன் அந்த தாவா பணியை சரியாக பயன்படுத்தி தீமையை தடுக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் உயர்ந்த ஈமானிலே இருக்கிறான். எந்த அளவிற்கு அவன் தாவாவில் ஆர்வம் காட்டுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஈமானிய சிந்தனை அது அவனுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொன்னாங்களே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன, பல முறைகள் இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லப்பட்டாலும் இதிலே ஈடுபடக்கூடிய நபர்கள், தாவாவிற்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர் நபர்கள் நம்மிலே சொற்பத்திலும் சொற்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி அந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் அவர்கள் முதல் ஆட்சி தலைவரா வர்றாங்க. 2 ஆண்டு காலம் ஹலீஃபாவாக இருந்து ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்களே. அப்படி ஆட்சி பொறுப்பு ஏற்ற அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபைக்கு வருகிறார்கள். வந்துவிட்டு அங்கே இருக்கிற மக்களிடத்துல கேட்கிறார்கள், ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னதி கமா கால், உங்களிலே யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோதனைகளை குறித்து சொன்னாங்களே, அந்த சோதனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை கமாக்கால எந்த விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களோ அதே விதத்தில் உங்களை யார் அந்த செய்தியை மனனம் செய்து வைத்திருக்கிறார். உமர் அவங்க மக்கள்கிட்ட என்ன கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழக்கூடிய காலகட்டத்துல சோதனைகளை பற்றி நிறைய ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதை எந்த வார்த்தையில சொன்னாங்களோ, எந்த தொனியில சொன்னாங்களோ அதை அப்படியே மனனம் செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களிலே யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த சபையில ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு செய்தி தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சோதனை குறித்தும் அந்த சோதனைக்கு தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்ற ஒரு செய்தியை எந்த வார்த்தையை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்களோ அதே வார்த்தையில் நான் அப்படியே மனனம் செய்திருக்கிறேன் என்று ஹுதைஃபத்து இப்னுல் யமான் என்கிற தோழர் சொல்லுகிற பொழுது அப்ப உமர் அவங்க கேட்கிறாங்க, அப்படியானால் அந்த செய்தியை சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது அப்போதுதான் ஹுதைஃபத்து இப்னுல் யமான் சொல்லுகிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் அது குறித்து கூற நான் செவியுற்றிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்திலேயும் சோதனை இருக்கும். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சோதனைகளை பற்றி சொல்றாங்க, அந்த சோதனைக்குள்ள தீர்வை பற்றி சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய குடும்பம் இருக்குதா இல்லையா, குடும்பத்திலேயும் சோதனை இருக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரி சில நேரங்கள்ல மனைவியர் இருக்க மாட்டாங்க, நாம எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நமக்கு நேர் மாற்றுக் கொள்கையில கூட சில நேரங்கள்ல இருக்கலாம். இப்படி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்பத்தில் சோதனை இருக்கிறது. மாளிகை இன்னும் அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதாரத்திலேயும் ஒரு மனிதனுக்கு சோதனை இருக்கிறது. நஃப்ஸிஹி, அவன் உடல் அளவிலேயும் ஒரு மனிதனுக்கு சோதனை இருக்கிறது. ஏதாவது அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து மற்றவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய நிலை எப்படி இருக்கும், நான் இந்த அளவுக்கு அல்லாஹ்வால சோதிக்கப்பட்டேனே, எனக்கு இந்த மாதிரி கடுமையான நோய் வந்துருச்சு என்று ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடல் அளவிலேயும் சோதனை இருக்கும். வலதிகி, தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலேயும் ஒரு மனிதனுக்கு சோதனை இருக்கும்.
வஜாரிஹி, அதே போல ஒருவனுக்கு தன்னுடைய அண்டை வீட்டார்கள் விஷயத்திலையும் சோதனைகள் இருக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் வகைப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. குடும்பத்துல சோதனை, அவனுடைய உடல்ல சோதனை, அவனுடைய பொருளாதாரத்துல சோதனை, அவனுடைய பிள்ளைகள்ல சோதனை, அவனுடைய பக்கத்து வீட்டார்களிடத்துல சோதனை. இப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை பல ரூபங்களில் வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், யுகஃபிருஹா அஸ்ஸியாமு வஸ்ஸலாத்து வஸ்ஸதகத்து. இது போன்ற அந்த சோதனைகளில் இருந்து ஒருவருக்கு சரியான பரிகாரம் தேவையா? அந்த பரிகாரம் அவருக்கு தேவை என்றால் அவர் நோன்பை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும், தொழுகையை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும், தான தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். அந்த நோன்பு, தொழுகை, தான தர்மம் எல்லாம் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைக்கு அது ஒரு பரிகாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் அதுல கூடுதலா என்ன சொன்னாங்களா? வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். அடுத்தவர்களுக்கு நன்மையான விஷயத்தை ஏவுவதும், பிறர் ஒரு தீமை செய்கிற பொழுது அந்த தீமையை தடுப்பதும், இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சோதனைக்கு இது தீர்வாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்னதை நான் கேட்டு இருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹுதைஃபத் இப்னுல் யமான் என்கிற அந்த நபி தோழர் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி வகைப்படுத்தி காட்டுறாங்க? ஒருவன் முஸ்லிம் என்று சொன்னாலேயே அவனுடைய வாழ்க்கையில் பலகட்ட சோதனைகளும் இருக்கும். அந்த சோதனைக்கு சரியான தீர்வு என்பது அவன் தொழுகையை கடைபிடிப்பதும், நோன்பை கடைபிடிப்பதும், தான தர்மத்தில் ஈடுபடுவதும், அதே போல தன்னுடைய வாழ்க்கையை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணிகளில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதும் தான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைக்கு பரிகாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இன்னைக்கு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. நாமளும் பல நேரங்கள்ல சோதனைக்கு உள்ளாகிறோம். அந்த சோதனைகளிலிருந்து பல நேரங்கள்ல மீண்டு வர முடியாமல இருக்கிறோம். கடைசி வரை அந்த சோதனையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காத பல நேரங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அல்லாஹ்விடத்துல துஆவின் மூலம் அந்த சோதனைக்கு தீர்வை எதிர்பார்க்கக்கூடிய நான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த தொழுகையை நம்ம சரியா செஞ்சோமா? நோன்பு வைக்கிறத சரியா செஞ்சோமா? தான தர்மத்தை சரியா செஞ்சோமா? அதே போல நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமா சொன்னாங்களே, அந்த அழைப்பு பணியை நாம சரியா செஞ்சோமா? அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்திலே சரியில்லாத காரணத்தினால்தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் கடும் சோதனைக்கு மேல் சோதனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதற்குரிய தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அழைப்பு பணியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கையில் எடுத்தால் நிச்சயம் அது எத்தகைய சோதனைகள் வந்தாலும், நபி தோழர்களுடைய வாழ்க்கையில வராத கஷ்டங்களை, அவங்க வாழ்க்கையில படாத சிரமங்களை, அந்த கஷ்டங்களை எல்லாம் சிரமங்களை எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அந்த மார்க்கத்திலே உறுதியாக பயணித்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அன்றைக்கு வாழ்ந்த நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை நீங்கள் மட்டும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் உருவாக்கி விடாமல், உங்களுக்கு கிடைச்ச இஸ்லாத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க என்ற அந்த தாவா பணியை எல்லா கட்டத்திலேயும் அந்த தோழர்களிடத்தில் உருவாக்கினார்கள். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்கள். நாமெல்லாம் அதிகம் கேள்வியுற்ற ஒரு நபிமொழிதான், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவிற்கு சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல அந்த இஸ்லாத்தினுடைய தகவல் போய்கொண்டே இருக்கிறது. இப்படி முஹம்மது என்ற ஒருவர் இருக்கிறாராம், அவருக்கு இறைவனிடமிருந்து வகை செய்தி வருகிறதாம், ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டுமாம் என்கிற அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பிரச்சாரம் மதீனாவை சுற்றி வாழக்கூடிய பல இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்குனா, குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டாலும் அதுல வணிக கூட்டத்துல வரக்கூடியவங்க முகமது நபிக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் போகக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொண்டு போவார்கள். அப்ப அது அந்த தகவல் எல்லாம் அந்த கிராமத்து மக்களுக்கு கிடைக்கிற பொழுது மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவில் வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோட தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவன் முஸ்லிமாக மாறிவிட்டால் அதற்கு அடுத்த கணமே அவன் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்து தொழுகை நிலைநாட்டுறது. நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த தொழுகை முறை என்னன்னு தெரியல, தொழுகையில என்ன ஓதணும்னு தெரியல, எந்த டயத்துல தொழுகணும்னு தெரியல. ஐவேளை தொழுகைன்னு தெரியுது, அந்த ஐவேளை தொழுகை எந்தெந்த நேரத்தில் தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் தெரியாததுனால
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மதீனாவிலேயே தங்கி தொழுகையினுடைய முறைகளிலிருந்து எதுவெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து சட்டமாக கிடைக்கிறதோ அத்துணை சட்டங்களையும் அந்த தோழர்கள் படிக்கின்றார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் திரும்ப அவங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தார்ட்ட இனிமே தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்று ஒரு மாத காலம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாடம் படிக்கிறாங்க. அந்த ஒரு மாத காலம் பாடம் படித்த அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிற பொழுது இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே செல்லுங்கள், ஃபஅகீமு ஃபீஹிம் அந்த குடும்பத்தார்களிடத்திலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வஅல்லிமூஹும் இங்கே ஒரு மாத காலம் என்னிடத்தில் இஸ்லாம் என்று எதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அறிந்து கொண்ட அத்துணை விஷயங்களையும் அள்ளிமூகும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த செய்திகளை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள். அடுத்து மீண்டும் சொல்லுகிறார்கள், முருகும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை கட்டளையாகவும் பிறப்பித்திருப்பேன். என்னுடைய அந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த நன்மையை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரியும் இருக்கும். அதையும் நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிடுங்க. முருகும் எதையெல்லாம் நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டேனோ அந்த கட்டளையிட்ட காரியத்தையும் நீங்கள் உங்க பகுதியில் உள்ளவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரில பார்க்கிறோமே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகம் என்பது அவர்கள் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்களாக இருந்தாலும் வந்து ஒரு மாத காலம் தான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாடம் பயின்றவர்களாக இருந்தாலும் என் வழியாக கற்ற அத்துணை தகவல்களையும் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க நாங்களே. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சொற்பத்திலும் சொற்பம் இருக்கலாம், ஒன்னு ரெண்டு பேர் வேண்டுமானால் இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் அது 80 வயது கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, 40 50 வயது கடந்தவங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, நாம் பிறக்கும் பொழுதே முஸ்லிமா தான் இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவலை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜும்மாவில நிறைய சட்டத்திட்டத்தை படிச்சிருக்கிறோம். இப்படி ஏராளமான சட்டத்திட்டங்களை பிறந்த காலத்திலிருந்து நாம மார்க்க சட்டங்களை படித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு எதுல ஈடுபாடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த தாவா பணியில ஒரு ஈடுபாடு காட்டாத நபர்களாகத்தான் நாம பிறப்பின் அடிப்படையில முஸ்லிமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல. ஆனா அன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டு ஒரு மாத காலம் தான் மார்க்கத்தை கற்றிருந்தாலும் அந்த கற்ற மார்க்கத்தை குடும்பத்துக்கு போய் சொன்னாங்களே, எல்லா நபர்களுக்கு போய் சொன்னாங்களே. அதனால தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய காலத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தாறுமாறாக வளர்ந்ததற்கு என்ன காரணம்? வெறும் 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 23 ஆண்டு கால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! எதிர்த்த மக்கமா நகரமே இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விடுகிறது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க, இஸ்லாமிய மார்க்கம் வளர்கிறது. ஆனா மதீனாவை சுற்றி வாழக்கூடிய பல நாடுகள், சவுதியை சுற்றி வாழக்கூடிய பல நாடுகள், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் நபிகளாருடைய காலத்திலேயே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் வந்தது என்ற ஏராளமான செய்திகளை பார்க்கிறோமே. அப்ப பஹ்ரைனை தாண்டி ரோமு, சிரியா என்று ஏராளமான பகுதிகளில் அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக பரவியது என்று சொன்னால் அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, நீங்கள் இஸ்லாத்திலே எத்தனை வருடங்கள் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களுக்குள்ள முக்கியமான நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த இஸ்லாத்தில் எதையெல்லாம் என் வழியாக அறிந்து கொண்டீர்களோ எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இன்னும் ஹஜ்ஜத்துல் விதாவில கூட மக்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத நபர்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்படி பல கோணங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் தாவா பணியை அன்றைக்கு ஆர்வமூட்டினார்கள். அதை அன்றைக்குள்ள தோழர்கள் செய்ததனுடைய விளைவு இஸ்லாம் அதிகமாக வளர்ந்தது. இன்றைக்கு அந்த தாவா பணியில நாம மந்தமா இருக்கிறதுனால இஸ்லாத்துல இல்லாத பல நிகழ்வுகள் இன்றளவு முஸ்லிம்களால் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது.
மார்க்கத்திற்கு மாற்றமான பல அனாச்சாரங்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய போர்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு நடப்பதை பார்த்துவிட்டு நாம் தாவா பணியிலே மந்த நிலையில் இருப்போம் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்விடத்துல அதற்காக நாம பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே தாவாவில கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தாவா பணியை அதிக ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய நன்மக்களாக மாறணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என கேட்டுக்கொண்டு முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணிக்கு எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள், அழைப்பு பணியை ஈமானோடு சம்பந்தப்படுத்தினார்கள். அன்றைக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்களுடைய உள்ளத்திலேயும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த இஸ்லாத்தை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற தன்மையை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்துல அது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது என்பன போன்ற செய்திகளை நாம் முதல் உரையிலே கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் குர்ஆன்ல கடந்த காலத்தில் வாழ்ந்த பனி இஸ்ரவேல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமையுடையவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இந்த செய்தியவும் நாம நிறைய நேரங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1-3க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சனிக்கிழமையுடையவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறான். சனிக்கிழமை மீனவர்களாக இருந்த நபர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்க போனாங்க. 2வது கூட்டம் அவங்க அளவுல சரியாக இருந்து கொண்டு தவறு செய்யக்கூடிய ஆட்களை தடுக்காம இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் அவங்க அளவிலேயும் சரியாக இருந்து தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களையும் அவங்க கண்டித்தார்கள். அல்லாஹு தஆலா இதுல அந்த கடைசி கூட்டத்தை தவிர 2 கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்தான் என்கிற அந்த தகவல்களை எல்லாம் நாம பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதுல சூரா அஹ்ராஃப்ல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது போன்ற அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அதுல அந்த 3வது கூட்டத்துல உள்ளவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கப்படுது. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க அந்த தீமையை செய்யாம இருக்கிறீங்கன்னா அது சரிதான், தீமை செய்யற ஆளப்ப எதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதுவெல்லாம் உங்களுக்கு தேவைதானா என்று அந்த மக்களிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு பதிலை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான், இது காலத் உம்மத்தும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அந்த 3வது பிரிவினரை பார்த்து கேட்டார்கள், லிம தஈதுன கௌமன் அல்லாஹ் முஹ்லிகுகும் அவ் முஅذிபுஹும், இறைவன் அழிக்கக்கூடிய அல்லது இறைவன் ஒரு சமூகத்திற்கு தண்டனை கொடுக்கிறான்னா அந்த சமூகத்தை போய் நீங்க எதுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தடையை மீறுறாங்கன்னா ஒண்ணு அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சிருவான் அல்லது அழிக்காம வேற ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துருவான். அல்லாஹ் அவங்களை பார்த்து கேட்டோம், நீங்க எதுக்கு அவங்களை போய் நன்மை ஏவிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அந்த மக்களிடத்துல கேள்வி கேட்ட பொழுது அப்பொழுது அந்த 3வது பிரிவினர் சொன்னார்களாம், ஆலு மஅதிரத்துன் இலா ரப்பிக்கும், எங்களுக்கு நாங்கள் அவர்களை தடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் மறுமை நாள்ல எங்களை கூப்பிட்டு உங்க கண்ணெதிரில தானே இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி கண்ணெதிர உங்களுடைய சமுதாயம் தவறு செய்கிற பொழுது எதற்காக நீங்கள் அவர்களை தடுக்காமல் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் எங்களிடத்துல வினா கொடுத்தால் அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு மஅதிரத்துன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்துல நாங்க பதில் சொல்லணுமா இல்லையா, அல்லாஹ்ட்ட நாங்க மறுமையில போய் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற அந்த தாவா பணியில் ஈடுபடுகிறோம். வலஅல்லஹும் யத்தகூன், இன்னும் நாங்கள் அந்த தாவா பணியில் ஈடுபடும் பொழுது இறைவன் நாடி தீமை செய்யக்கூடிய நபர்கள் இறையச்சம் உள்ள ஆளா கூட மாறிடலாம்ல, ஒளி இறையச்சம் உள்ள ஆளா மாறினால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நாங்க சொல்லியும் அவங்க கேட்கலையா, எங்களுக்கு அது பிரச்சனைகளை எடுத்து சொல்றதா எங்க வேலை. மறுமை நாள் அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு கேட்டார், நீங்க எதுக்கு அவங்கள்ட்ட எது சொன்னீங்களா சொல்லாம இருந்தீங்களா என்று கேட்டால், இறைவா எங்க சக்திக்கு உட்பட்டு அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னோம், அவங்க இப்படி கேட்காம போயிட்டாங்க, எடுத்து சொல்றதுதானே எங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய உள்ளத்தை மாற்ற அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லையே என்று நாங்கள் இறைவனிடத்துல ஒரு சாட்டு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு காரணம் வேண்டும், அதனாலதான் நாங்க இந்த தாவா பணியில இருந்துகிட்டே இருக்கிறோம் என்று அந்த 3வது பிரிவினர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது முகமது நபியுடைய சமுதாயத்துல நடந்த ஒரு சம்பவம் கிடையாது.
அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பனி இஸ்ரவேல் சமூகத்துல நடந்தது, அதுல உள்ள ஒரு பிரிவினர் இடத்துல நடந்தது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்ப இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மறுமை நாளில் நம்மிடத்திலேயும் இறைவன் விசாரித்தால், உன்னுடைய குடும்பத்தில் தவறு நடந்தது, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் தவறு நடந்தது, நீ வசிக்கக்கூடிய பல இடங்கள்ல முஸ்லிம்களை இஸ்லாத்துக்கு மாத்தம் நடந்தாங்களே, எதற்காக நீ அவங்களை திருத்துவதற்கு முயற்சிக்கல, எதற்காக நீ தாவா செய்வதற்கு முன் வரவில்லை என்று அல்லாஹ்விடத்துல கேட்டால் அதற்கென்று நாம பதில் சொல்லணுமா இல்லையா? எடுத்து சொல்றதுதான் நம்ம வேலை, யாருடைய உள்ளத்தை மாத்துறது நம்ம வேலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இறைவன் எனக்கு தாவா செய்ய சொல்லி சொன்னேன், நான் அவர்களுக்கு தாவா செய்து விட்டேன் என்று அதற்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கான ஒரு காரணமாகவும் அந்த தாவா களம் அமையும். எனவே இதுல நாம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தெரியாம இருந்தப்ப நாம் அது நமக்கு மார்க்கத்தினுடைய செய்தி சொல்லப்பட்ட பொழுது அது எப்படி பல மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ, அதே போல வரக்கூடிய காலகட்டங்கள்ல அழைப்பு பணி விஷயங்களிலேயும் அது ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு அதன் மூலம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல என்னென்ன தீமைகள் நடக்கின்றதோ அவ்வளவு தீமைகளையும் இல்லாமல் ஆக்குவதற்காக நம்முடைய அழைப்பு பணியை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். இந்த தாவாவில் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை இறுதி வரை ஆக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.